ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக நம்ம அருள்நிதி நடிப்பில் வெளிவந்திருக்கூடிய அருள்வான் இந்த படத்துடைய முழு கதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடத்தோட ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டத்தில் இருக்க ஒரு மலை கிராமத்தில் பழங்குடி இனத்தை சேர்ந்த குறிஞ்சின்ற ஒரு பொண்ணு ரொம்ப சந்தோஷமா குடும்பத்தோட அந்த மலை கிராமத்தில் வாழ்ந்து வந்துட்டு இருக்கா. அந்த மலை கிராமத்தில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக வரக்கூடிய ஜான் விஜய் எப்படியாவது அந்த மலையில வாழ்ந்துட்டு இருக்க பழங்குடியின மக்களை அடிச்சு துரத்தி விட்டு அந்த இடத்த ஃபாரினர்ஸ்க்கு வித்துலான்ற மாதிரி பிளான் பண்றான். எழுத படிக்க தெரியாத குறிஞ்சின்ற அந்த பொண்ணுடைய தாத்தா ஃபாரஸ்ட் ஆஃபீஸரான ஜான் விஜய் கிட்ட ஏமாந்து போக, நாம அந்த ஆஃபீஸர் கிட்ட ஏமாந்ததுக்கு முக்கிய காரணமே நம்ம படிக்காததாமா. நம்ம கூட்டத்துல இருந்து நீயாச்சும் எப்படியாச்சும் நல்லா படிச்சு நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணுமா, குறிஞ்சி நீ எப்படியாச்சும் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுமா அப்படின்ற மாதிரி குறிஞ்சியோட தாத்தா தான் பேத்திக்கிட்ட ப்ராமிஸ் வாங்க, படிப்பு மேல மிகுந்த ஆர்வம் கொண்ட குறிஞ்சியும் பள்ளிக்கூடத்தை தேடி போறா. அவங்க கிராமத்துல பள்ளிக்கூடம் இல்ல, கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தள்ளி தான் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. அங்க இருக்க ஆசிரியர், டெய்லி நீ இவ்வளவு தொலைவெல்லாம் வந்து படிக்க முடியாதுமா, நீ கலெக்டரை போய் மீட் பண்ணா உங்க மலை கிராமத்திலே கவர்மெண்ட் உங்களுக்கு கட்டாயமா ஸ்கூல் கட்டி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அந்த டீச்சர் சொல்ல, அந்த டீச்சருடைய பேச்சை கேட்டு குறிஞ்சின்ற அந்த பொண்ணும் மலையை விட்டு கீழே இறங்கி ஊருக்குள்ள கலெக்டரை தேடி போறா. இந்த பயணத்துல இவ பல இன்னல்களை சந்திக்கிறா. இவ ஆசைப்பட்டபடி இவளுடைய படிப்பு கிடைச்சா? இவ தேடி போன கலெக்டர் இவருக்கு உதவி பண்ணாங்களா? கடைசியில் இந்த மலை கிராம மக்களுக்கு படிப்பு போய் சேர்ந்துச்சா இல்லையான்றத நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவலில் ஏகப்பட்ட எமோஷனலான மூமெண்ட்டோட சொன்ன கதை தான் இந்த அருள்வான். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட்ஸ் லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காமல் ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே அருள்நிதியோட வாய்ஸ் ஓவரில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி பல தலைமுறைகளாக படிப்பே பார்க்காத ஒரு கிராமத்துக்கு குறிஞ்சின்ற ஒரு பொண்ணு அவளுடைய விடாப்பிடியால அவளுடைய கிராமத்துக்கு படிப்பு கொண்டு போய் சேர்த்தா. அந்த குறிஞ்சின்ற பொண்ணு தான் என்னுடைய வாழ்க்கையை மாத்தினா, அதோட சேர்த்து அவள் வாழ்ந்த அவளுடைய பழங்குடி கிராமத்தையும் மாத்தினான்ற மாதிரி அந்த குறிஞ்சின்ற பொண்ணுடைய கதை தான் பார்க்க வந்தோன்ற மாதிரி அவர் வாய்ஸ் ஓவரில் சொல்லிக்கிட்டே இருக்காரு. கட் பண்ணா குறிஞ்சின்ற அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அழகான மலை கிராமத்தை தான் காட்டுறாங்க. அந்த கிராமத்துல ஒரு சின்ன பொண்ணு சந்தோஷமா தான் அப்பா அம்மா கூட வாழ்ந்துட்டு இருக்கால, இவ தாங்க அந்த குறிஞ்சி. இவருடைய அப்பா அம்மா 2 பேருமே அந்த காட்டை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மலையில ரொம்ப ஆபத்தான பகுதியில போய் தேன் எடுக்கிற வேலை தான் இவங்க அப்பா பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நாள் தேன் எடுக்க போகும்போது குறிஞ்சியும் அவளுடைய அப்பா கூடவே கூட்டு போறாரு. போகும்போது நடு காட்டுக்குள்ள திடீர்னு ஒரு சிறுத்தை வர, அந்த சிறுத்தைய இவருடைய அப்பா சூப்பரா கையாண்டு சிறுத்தை கிட்ட இருந்து தம் பொண்ணை காப்பாத்திடுறாரு. பொண்ணு பயந்ததுமே, இந்த பாருமா குறிஞ்சி, நம்ம காட்டுல இருக்க விலங்குகள் நம்மள எதுவும் பண்ணாது, ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு வகையில நமக்கு சாமி தான். ஸோ அவங்கள பார்த்து நீ மிரளக்கூடாது, பயப்படக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் தைரியம் கொடுத்து தான் பொண்ணை கூட்டிட்டு இவர் தேன் எடுக்கக்கூடிய அந்த ஸ்பாட்டு கூட்டு போய் காட்டுறாரு. அந்த இடம் அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்குது. ரொம்பவே ஆபத்தான இடத்துக்குள்ளே போயிட்டு தேனை கொண்டு ஒரு வேலையை தான் இவங்க அப்பா பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இவளுடைய அம்மா அவங்க கிராமத்தில் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் குறிஞ்சியிலுடைய அப்பா கூட வழக்கம் போல தேன் எடுக்க போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது போற வழியில பகுதூரை சேர்ந்த சின்ன பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் எங்க போறாங்கன்ற மாதிரி குறிஞ்சி தான் அப்பா கிட்ட கேட்க, அவங்க எல்லாருமே பள்ளிக்கூடத்துக்கு போறாங்கம்மா அப்படின்றவா சொல்ல, என்னது பள்ளிக்கூடம் போறாங்களா, எதுக்குப்பா, அங்க பள்ளிக்கூடத்துல என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நிறைய பாடம் எடுப்பாங்க, புஸ்தகம் கொடுப்பாங்க, தெரியாத விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்க அப்பா சொல்ல, அப்பா எனக்கும் பள்ளிக்கூடத்துக்கு போகணுன்ற மாதிரி ஆசையா இருக்குன்ற மாதிரி குறிஞ்சி சொன்னதுமே, நம்ம கிராமத்துல இருந்து அந்த பள்ளிக்கூடம் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்குமா, அவ்வளோ தொலைவெல்லாம் உன்னால போக முடியாது. சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம கிராமத்திலேயே கூட பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்தாங்க. ஆனா நம்ம கிராமத்துல இருந்து எந்த குழந்தைங்களையும் படிக்கிறதுக்கு அந்த ஸ்கூலுக்கு அனுப்பாதனால அந்த பள்ளிக்கூடத்தை மூடிட்டாங்கம்மா. சரி, இப்போ உனக்கு என்ன படிக்கணும் தானே, பார்த்துக்கலாம் வா அப்படின்ற மாதிரி இவங்க அப்பா சொல்லி கூட்டு போறாரு. ஆக்சுவலாக இவங்க பேசக்கூடிய லாங்குவேஜ் காடர் லாங்குவேஜ்னுவாங்க. அது தமிழும் மலையாளமும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும், பெருசாக யாருக்குமே புரியாது. இப்படிப்பட்ட மொழியை தான் அந்த பழங்குடியின மக்கள் அவங்களுக்குள்ள பேசிட்டு இனக்குழுவா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே இப்போ அந்த பழங்குடியினத்தை சேர்ந்த 2 பேர் அந்த காட்டிலே ஒரு இடத்துல வேலி போட்டு வச்சிருக்காங்க. அந்த வேலியை தாண்டி உள்ளுக்குள்ள போயிட்டு அங்க ஃபுல்லா ஏகப்பட்ட மஷ்ரூம்ஸ் முளைச்சிருக்கு. அந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வரான். அங்க அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரா வந்திருக்கவன் ஜான் விஜய் மஷ்ரூம்ஸை பிடிங்கிட்டு இருந்த இந்த பழங்குடியினத்தை சேர்ந்த 2 பேரை கூப்பிட்டு, ஏண்டா உங்களுக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் அந்த வேலியை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு மஷ்ரூமை திருடுறீங்க அப்படின்னு மாதிரி போட்டு பொழக்கிறான். ஆக்சுவலா அங்க வேலியை போட்டு ஊர்க்காரங்க யாரும் அந்த வழியா போகக்கூடாதுன்ற மாதிரி எல்லாருக்கும் பொதுவான காட்டு வழி பாதையை
ஒரு சில வெளிநாட்டுக்காரங்க இந்த மாதிரி ஆபீசர்ஸ்க்கு பணம் கொடுத்து வேலையை போட்டு அவங்க ஏரியாவை ஒரு மாதிரி பிரைவேட்டா வச்சிருக்காங்க. அந்த வெளிநாட்டுக்காரங்களுக்காக வேலை பார்க்கறவங்க தான் இந்த ஜான் விஜய். ஊருக்காரங்க யாரும் அந்த வழியா போகக்கூடாதுன்ற மாதிரி எல்லாரையுமே அடிச்சு மிரட்டி வச்சிருக்கான். காரணம் அந்த இடத்துல வெள்ளைக்காரங்கெல்லாம் போதை தரக்கூடிய மஷ்ரூம்ஸை விளைய வச்சிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த காட்டுல இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களை எல்லாரையுமே அந்த மலையை விட்டு இறக்கணுன்ற மாதிரி இந்த ஜான் விஜய் பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்படி கன்னிங்கான ஆபீஸ் ஒரு பக்கம் இருக்க, அதே சமயம் நகரத்துல இருந்து ஒரு சமூக ஆர்வலரான காளி வெங்கட் இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணும், மலையில எந்த ஒரு படிப்பறிவுமே இல்லாத இந்த மக்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து வரக்கூடிய சலுகைகள் எல்லாம் அவங்களுக்கு போய் சேரணுன்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காரு. ஒரு நாள் காளி வெங்கட் இந்த ஊரை நோக்கி போயிட்டு இருக்கும் போது இந்த ஜான் விஜய் காளி வெங்கட்டை கூப்பிட்டு மிரட்டுறாரு. யோ சும்மானே அந்த ஊர்க்காரங்களுக்கு நல்லது பண்றேன் இல்லது பண்றேன்னு சொல்லிட்டு அந்த மக்களுடைய மைண்டை மாத்திக்கிட்டு இருக்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த மக்கள் இந்த மலையை விட்டு இறக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த ஜான் விஜய் ஒரு மாதிரி மிரட்டல் விட, யோ அவங்கெல்லாம் காலங்காலமா இந்த மலையிலேயே வாழ்றவங்க, அவங்களெல்லாம் உன்னால தொடக்கூட முடியாது, அவங்களுக்கு ஏதாவது ஒன்னா நான் வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி காளி வெங்கட் பேசிட்டு போறாரு. ஸோ இப்படி அந்த பழங்குடியின மக்களுக்கு காளி வெங்கட் ஒரு சமூக நீதி ஆர்வலரா வந்து உதவி பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, குறிஞ்சியோட தாத்தாவான மூப்பார் தான் அந்த கிராமத்துக்கு கிட்டத்தட்ட தலைவர் மாதிரி. இந்த மூப்பார்ன்ற வயசான பெரியவரை எப்படியாச்சும் தான் வலைக்குள்ள சிக்க வச்சுட்டா அந்த மக்களை எப்படியாவது அங்கிருந்து அப்புறப்படுத்திடலாம் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை தீட்டுறான். அவனுடைய திட்டம் என்னன்னா, ஒரு நாள் மூப்பார் காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வெடி சத்தம் கேட்குது. எங்கிருந்து அந்த சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு இந்த பெரியவர் வேகமா காட்டுக்குள்ள ஓடி போய் பார்க்கறாரு. உள்ள போய் பார்த்தா ஒரு மான் செத்து கிடக்கு. பக்கத்துலேயே இந்த ஜான் விஜய் இருக்கான். அவன் தான் ஆக்சுவலாக அந்த மானை சுட்டு கொண்டு இருக்கான். ஆனால் அந்த பெரியவரை பார்த்ததும், ஐயோ மூப்பாரே நீ தான் அந்த மானை வேட்டையாடினியா அப்படின்ற மாதிரி அதட்டி கேட்க, ஐயோ சாரி, நாங்கள் இந்த காட்டுடைய மிருகங்களை கடவுளாக பார்க்குறோம், நாங்கள் எப்படி வேட்டையாடுவோம், எங்களுக்கு இந்த காடு எவ்வளோ கொடுத்துருக்கு, நாங்கள் இந்த மாதிரி மிருகங்களை வேட்டையாடி தான் சாப்பிடணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப நேர்மையாக பேச, சரி நீ வேட்டையாடல, ஆனால் இந்த இடத்துல நீ தானே இருந்திருக்க, உனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி தன்னுடைய கேம்புக்கு கூட்டு வந்து ஒரு ஒயிட் பேப்பரை காமிச்சு இதில் கையெழுத்து போடுன்னு சொல்கிறாரு. சாரே எங்களுக்கு தான் எழுத படிக்க தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்ல, ஓ நீங்களாம் கை நாட்டில், சரி ஓகே உன் கை நாட்டை வச்சுட்டு போ, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஜான் விஜய் அந்த பெரியவரை ஏமாற்றி பத்திரத்தில் கை நாட்டை வாங்கிறான். கட் பண்ணா அடுத்த நாளே அவங்க கிராமத்தில் சில பேர் வந்து நிலத்தை அளந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த குறிஞ்சியோட அப்பா ஓடி போய் கேட்குறாரு, எங்கள் நிலத்தில் வந்து என்னங்க அளந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன்பா உங்க ஊர் தலைவர் மூப்பார் தான் கட்டு கட்டா பணத்தை வாங்கிட்டு மொத்த ஊரையும் காலி பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காரு, நீங்களாம் இன்னும் கிளம்பலையா அப்படின்ற மாதிரி ஜான் விஜய் கேட்க, எது எங்க மூப்பாரா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஸ்பாட்டுக்கு மூப்பாரும் வராரு. சாரி என்னென்னவோ சொல்றீங்க, நான் எங்க உங்ககிட்ட காசு வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, யோ பெரியவரே கை நீட்டி காசை வாங்கிட்டு இப்படி போய் சொல்லலாமா, பாரு பத்திரத்துல கை நாட்டு வச்சாச்சு, மொத்த ஊரும் காலி பண்ணி கீழே போறீங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு போக, ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்துட்டு இந்த மூப்பார் மேலே நம்பிக்கை இல்லாமல், நான் தலைவரே உங்களை தானே மழை மாதிரி நம்பியிருந்தோம், இப்படி காசை வாங்கிட்டு எங்களை கழுத்து அறுத்துட்டீங்களே அப்படின்ற மாதிரிலாம் ஊர்க்காரங்க மூப்பாரை பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலாக பேசிட்டு போக, அன்னைக்கு நைட் இந்த மூப்பார் தன்னுடைய பேத்தியான குறிஞ்சியை கூப்பிட்டு, இங்கே பாருமா குறிஞ்சி, தாத்தா எந்த தப்பு பண்ணணும்னு நீயாச்சும் நம்புறியா, அந்த ஆஃபீஸர் எனக்கு எழுத படிக்க தெரியலன்னு தானே என் கை நாட்டை வச்சு அவன் ஏமாத்திட்டான், இனி இந்த நிலைமை நம்ம ஊருக்காரங்க யாருக்கும் வரக்கூடாது, நீயாச்சும் எப்படியாச்சும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு படிக்க ஆரம்பி, நீ படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஊருக்காரங்களுக்கும் படிப்பை சேர்த்து விடு அப்படின்ற மாதிரிலாம் அந்த பெரியவர் தான் பேத்தியான குறிஞ்சிக்கிட்ட சத்தியத்தை வாங்கிட்டு அடுத்த நாள் காலையில தன்னுடைய கட்ட விரலை அறுத்துக்கிட்டு அவமானம் தாங்க முடியாம இறந்து போயிருக்காரு. அவ்வளவுதான், தாத்தாவுடைய இறப்பு குறிஞ்சியை பயங்கரமா போட்டு பாதிக்குது. உடனே அடுத்த சீன்லேயே அந்த கிராமத்தை விட்டே ஓடி வந்து பக்கத்து மலை கிராமத்தில் இருக்க பள்ளிக்கூடத்துக்கு ஓடி வந்து சேர்றா. அப்படியே அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்ததுமே அங்கே ஒரு லேடி டீச்சர் இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு, நான் எப்படியாவது படிக்கணும் என்னையும் சேர்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த டீச்சர், நீ ஓடி வந்திருக்க அந்த ஊர்லேருந்து இந்த ஸ்கூல் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு, உன்னால் தினமும் இவ்வளோ கிலோமீட்டர்லாம் வந்து போயிட்டு இருக்க முடியாதுமா, நீ கீழே போயிட்டு கலெக்டரை பாரு, அவர் உங்கள் ஊர்லேயே உங்களுக்கு நல்ல பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி அந்த டீச்சர் சொல்ல, நேராக இப்போ இந்த விஷயத்த தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்கிறா. அம்மா உடனே அவங்க பொண்ணு குறிஞ்சியை பார்த்து, நம்ம கூட்டத்திலேருந்து படிக்க போகிறதா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஒழுங்காக வந்து காட்டில் இறங்கி வேலை செய் அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. ஆனா குறிஞ்சியோட அப்பா கவலைப்படாதமா, நான் உன்னை கண்டிப்பா படிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுக்குறாரு. அப்படியே நாட்கள் ஓடுது. சின்ன பொண்ணா இந்த குறிஞ்சி வயசுக்கு வந்துடுறா. உடனே அந்த ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்துட்டு அவங்க வழக்கப்படி சில சடங்குகள்லாம் பண்றாங்க. அந்த சடங்குகளுடைய முடிவுல ஊர் தலைவர்கள்லாம் ஒண்ணு கூடி குறிஞ்சியோட அப்பா அம்மா கிட்ட, நம்ம வழக்கப்படி பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டாலே உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், இப்பவே 4 மாப்பிள்ளைங்க ரெடியா இருக்காங்க, அந்த மாப்பிள்ளைங்க நேரடியாலாம் வரமாட்டாங்க, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல்லு கொடுத்து அனுப்பியிருக்காங்க,
அந்த கல்லுல எந்த கல்ல குறிஞ்சி செலக்ட் பண்றாலோ உடனே கல்யாணம் தான். இப்படி ஒரு வழக்கத்தை இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 4 கல் காமிச்சு இதுல எந்த கல்லை நீ செலக்ட் பண்றமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட கேட்க, நான் இப்போ எந்த கல்லையும் செலக்ட் பண்ண போறது கிடையாது, எனக்கு படிப்பு தான் முக்கியம், நான் படிக்க போறேன், தாத்தாக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அப்போதைக்கு குறிஞ்சியை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ஊர் தலைவர் வந்து, கண்டிப்பாக நீ படிக்க போமா, ஆனால் அதுக்கு முன்னாடி இதில் ஏதாவது ஒரு கல்லை செலக்ட் பண்ணி வச்சுக்கோமா, இது நம்ம குடிகளுடைய சம்பிரதாயம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்ல, சரி ஓகே நம்மளை எப்படியும் இவங்க ஸ்கூலுக்கு அனுப்ப தானே போகிறாங்க அப்படின்ற மாதிரி இவளும் ஒரு கல்லை செலக்ட் பண்ணிடா. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவளை சும்மா சமாதானப்படுத்துறதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில நாட்களில் இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுலேருந்து தப்பிக்கணும், எப்படியாச்சும் கலெக்டரை போய் மீட் பண்ணி நம்ம ஊருக்கு ஸ்கூல் கொண்டு வரணுன்றதுக்காக இந்த குறிஞ்சின்ற பொண்ணு அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா அந்த ஊரை விட்டே ஓட ஆரம்பிக்கிறா. அவள் வீட்டு விட்டு ஓடிட்டான்னு அவளுடைய அம்மாவுக்கு தெரிய வந்ததும் அவங்க ஒரு பக்கம் காட்டில் தேடி போகும்போது திடீர்னு குறிஞ்சியோட அம்மாவை யாரோ எட்டி உதைச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் குறிஞ்சியோட அப்பா ஊர் வழக்கப்படி சாமி வேஷம் கட்டி சாமி ஆடிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் குறிஞ்சியை தேடி போன இவருடைய அம்மாவை காட்டுல யாரோ அடிச்சு போட்டாங்க. அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. இது எதுவும் தெரியாம பள்ளிக்கூடம் தான் முக்கியன்ற மாதிரி கலெக்டரை தேடி ஓடி போன நம்ம குறிஞ்சி மலையை விட்டு இறங்குனதும் சில சம்பவங்கள் நடந்திருக்கு. அது என்னன்னு காட்டல. எங்க இருந்தோ பயந்து ஓடி வந்ததும் ரோட கிராஸ் பண்ணும் போது குறிஞ்சிக்கு கார் மோதி ஒரு கோரமான ஆக்சிடென்ட் ஏற்படுது. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் குறிஞ்சியோட நிலைமை என்னாச்சுன்னு தெரியல. அவள் ஆசைப்பட்டபடி கலெக்டரை நேரில் மீட் பண்ணி ஸ்கூல் அவளுடைய கிராமத்துக்கு கொண்டு போனாலா இல்லையா, அவள் கிராமத்தில் இருந்த அவளுடைய அப்பா அம்மாவுக்கு என்னாச்சு, இப்படி பல கேள்விகளுக்கு செகண்ட் ஹாஃபில் தான் பயங்கரமான எமோஷனோட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபோட ஓப்பனிங்லேயே ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு குறிஞ்சி மலையிலேருந்து இறங்கி வந்ததுமே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யூஸ்வலாக காட்டுறாங்க. முதல் முறையாக மலையை விட்டு இறங்கின குறிஞ்சி நகரத்துக்குள்ளே போகிறா. அப்படி நகரத்துக்குள்ளே போனதும் யாரை பார்க்கறது, யார்கிட்ட போயிட்டு கலெக்டரை போய் எப்படி பார்க்குறதுன்னு கேட்குறதுன்னு தெரியாமல் ஒவ்வொருத்தராக பிடிச்சி கேட்குறா. இவ பாஷை யாருக்குமே புரியல. அப்படியே ராத்திரி ஆயிடுது. ஒரு பஸ் ஸ்டாண்டில் வேற வழி இல்லாமல் பிளாட்ஃபார்ம்லேயே குறிஞ்சி படுத்து தூங்குறா. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்த ஒரு கஞ்சா கொடிக்கு பயந்து நடுங்கிட்டு படுத்துட்டு இருக்க குறிஞ்சி கிட்ட வந்து தப்பா நடந்துக்க பாக்குறான். உடனே குறிஞ்சி அங்கிருந்து வேகமா ஓடி வந்து அவன் கண்ணில் படாதபடி பக்கத்துல ஒரு மரத்துக்கடியில ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறா. அப்படியே அந்த இரவு முழுக்க அந்த கோயிலே பதுங்கிக்கிறா. அடுத்த நாள் காலையில கொலை பசி. அந்த கோயிலில் வந்து அன்னதானம் போடுறவங்க அவங்க கொடுக்குற சாப்பாடு அதை சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் போயிட்டு கலெக்டர் எப்படி பார்க்கறது அப்படின்ற மாதிரி அவளுடைய பாஷையில கேட்குறா. யாருக்குமே அவன் பேசுறது புரியவே மாட்டேங்குது. அன்னைக்கு ராத்திரி சரியான மழை. நல்லா மழையில நனைஞ்சிட்டு வேற வழி இல்லாம திரும்பவும் நேற்று இருந்த அதே கோயிலுக்குள்ள வந்து பதுங்கிறா. அடுத்த நாள் காலையில மழைலாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் இரவு முழுக்க அந்த கோயில குளிர்ல நடுங்கிட்டு இருந்த குறிஞ்சிக்கு கடுமையா காய்ச்சல் அடிக்குது. யாருமே அவளை கண்டுக்கல. அப்பா அந்த வழியா ஒரு கப்புள்ஸ் வந்து குளிர் காய்ச்சல்ல நடுங்கிட்டு இருக்க குறிஞ்சியை பாக்குறாங்க. உடனே அவங்க குறிஞ்சியை கூட்டிட்டு பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு சேர்த்து வராங்க. ஹாஸ்பிட்டல்ல அவளுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. டாக்டர் இப்போ இந்த கப்புள்ஸை கூப்பிட்டு அந்த பொண்ணுடைய பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த பொண்ணு யாரு என்னன்னா எங்களுக்கு தெரியாது, நாங்க ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம், அந்த கோயில் வாசல்ல குளிர்ல நடுங்கிட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு அப்படியே போக முடியல, மனசு கேட்காம தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து சேர்த்து இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா, ஒன்னும் இல்ல குளிர் ஜரம் தான், பாப்பா ரொம்ப வீக்கா இருக்கு, ட்ரிப் சேர்த்தி இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் கப்புள்ஸ் அனுப்பிடுறாங்க. யாரும் இல்லாம ஆதரவற்று தான் இந்த குறிஞ்சி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான்னு அந்த டாக்டருக்கு தெரிய வந்ததும் குறிஞ்சியை வச்சு வேற ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கான். அன்னைக்கு ராத்திரியே குறிஞ்சி அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு தலைதெறிக்க தப்பிச்சு ஓடி வந்திருக்கா. அப்படி ஓடி வந்ததும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார் மோதி ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கு. இப்படிதான் ஆரம்பத்தில் நம்ம குறிஞ்சியோட ஆக்சிடென்ட்டை பார்த்துருக்கோம். இப்போ ஆக்சிடென்ட் ஆன குறிஞ்சியை திரும்ப ஹாஸ்பிட்டல் எடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து குறிஞ்சியை பழைக்க வச்சுறாங்க. ஆனால் அவள் இதுக்கு முன்னாடி இருந்த ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு ஓடி வந்திருக்காள். அது காரணம் என்ன, அங்கிருந்த டாக்டர் குறிஞ்சியோட வயிற்றுலேருந்து கருமுட்டையை திருடி இருக்கான். எப்படி இதெல்லாம் இப்போ ஆக்சிடென்ட்லேருந்து உயிர் பழைக்க வச்ச டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்க லோக்கல் போலீஸும் அதெல்லாம் நோட் பண்ணிக்கிறாங்க. குறிஞ்சி இப்போ கண் முடிச்சிட்டா. அவள் பேசுகிற பாஷை யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அவள் யாரு, அவள் எங்கேருந்து வந்திருக்கா, இப்படி எதுவுமே ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டருக்கும் தெரியல, போலீஸ்காரங்களுக்கும் புரியல. ஆனால் அவள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப கலெக்டர் கலெக்டர், அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் ரிப்பீட்டாக இவங்களுக்கு கேட்குது. சரி ஓகே, அவர் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்க நம்ம ஊர் கலெக்டர் கிட்ட விஷயத்த சொல்லுவோம், அவர் வந்து பார்த்து பேசிட்டோம் அப்படின்ற இவங்க பிளான் பண்ணி கூப்பிட இங்க தாங்க கலெக்டரோட என்ட்ரி. கேரக்டர்ல யார் நடிச்சிருக்காருன்னா நம்ம அருள்நிதி தான். அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி குறிஞ்சிக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல உடனே நேர்மையான அதிகாரியா இருக்க கலெக்டர் அருள்நிதி கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்து பாக்குறாரு. அப்படி வந்து பார்த்ததும் அவருக்கும் குறிஞ்சி பேசுறது ஒன்றும் புரியல. அவர் கூட இருக்க அவருடைய அசிஸ்டன்ட் வந்து, சார் இந்த பொண்ணு பேசுறது ஏதோ குருவிக்கார பாஷை மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, யோ அது குருவிக்கார பாஷை கிடையாது,
தமிழும் மலையாளமும் மிக்ஸ் பண்ண மாதிரி வேற ஏதோ ஒரு பாஷை. இது கண்டிப்பா மலையில் கிராமத்தில் இருக்க பழங்குடியின மக்கள் பேசக்கூடிய பாஷை தான் இது. நம்ம ஊர் மலை கிராம மக்கள் கூட போயிட்டு தொடர்பு வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரே ஆள்னா அது நம்ம சமூக ஆர்வலரான காளி வெங்கட். அவரை கூப்பிடுங்க, கண்டிப்பா அவருக்கு இந்த பொண்ணு பேசுறது புரியும் அப்படின்ற மாதிரி காளி வெங்கட்டை வர வைக்கிறாங்க. அவர் வந்ததுமே குறிஞ்சியை பார்த்ததும் கண்டுபிடிச்சிடறாரு. சார், இந்த பொண்ணு எனக்கு நல்லாவே தெரியும், இவ பூங்கொடி கிராமத்தை சேர்ந்தவ அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகேங்க, நீங்களே போய்ட்டு அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கலெக்டரும் சொல்லி அனுப்ப, உடனே காளி வெங்கட்டும் உள்ளே போயிட்டு குறிஞ்சியை பார்க்குறாரு. குறிஞ்சி காளி வெங்கட்டை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்போவாவது தனக்கு தெரிஞ்சவங்கள பார்த்துமே சொல்லிட்டு அவள் வந்த விஷயம் அத்தனையுமே சொல்ல, காளி வெங்கட் கண் கலங்கிட்டே கலெக்டர்கிட்ட வந்து, பாவம் சார், இந்த பொண்ணு குறிஞ்சி அவள் கிராமத்தை விட்டு கீழே வந்ததுக்கு காரணமே உங்களை நேரில் மீட் பண்ணி எப்படியாவது அவளுடைய மலை கிராமத்துக்கு ஸ்கூல் கட்டி கொடுக்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கா. இந்த பயணத்தில் அவள் பல இன்னல்களை சந்திச்சிருக்கா. எனக்கு அந்த கிராம மக்களை நல்லாவே தெரியும் சார். காட்டில் இருக்கக்கூடிய பயங்கரமான மிருகங்கள் கூட அவங்க பயப்படவே மாட்டாங்க. ஆனால் பாவம் இந்த பொண்ணு ஊருக்குள்ளே வந்ததும் மனுஷங்களை பார்த்து தான் எனக்கு பயமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறா. இவளுடைய அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி காளி வெங்கட் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொல்றாரு. குறிஞ்சியோட அப்பா அம்மா எப்படி இறந்துருக்காங்கன்னா அப்படியே ஒரு ஃபிளாஷ்கட். அந்த ஃபிளாஷ்பேக்கில் அன்னைக்கு ராத்திரியே வீட்டு விட்டு ஓடி வந்ததும் குறிஞ்சியை தேடி அவளுடைய அப்பா அம்மா 2 பேருமே காட்டுக்குள்ளே தேடி போகும்போது திடீர்னு அந்த இடத்துல கொடூரமான அரக்கனான ஜான் விஜய் அங்கே என்ட்ரி கொடுத்து குறிஞ்சியோட அம்மாவை போட்டு அடிச்சிருக்கான். கொலவெறியான குறிஞ்சியோட அப்பா அவனை போட்டு தாக்கியிருக்காரு. இந்த தாக்குதலோட முடியல குறிஞ்சியோட அம்மாவையும் குறிஞ்சியோட அப்பாவையும் அந்த ஜான் விஜய் தான் சாகிறதுக்கு முன்னாடி கொலை பண்ணியிருக்கான். இது அத்தனையுமே அவனுடைய பேராசையினால் நடந்திருக்கு. இப்படி குறிஞ்சியோட அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்ற விஷயத்த காளி வெங்கட் கலெக்டர்கிட்ட சொல்ல, இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியாதுல்ல, தெரியாமலே பார்த்துப்போம், அவள் எதுக்காக என்னை பார்க்க வந்தாலோ அதை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி குறிஞ்சிக்கு தேவையான அத்தனையுமே கலெக்டர் பார்த்துக்கிறாரு. அவள் ஹாஸ்பிட்டல்லேருந்து குணமாகி வந்ததும் அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த டாக்டரை ஒரு பக்கம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கலெக்டர் குறிஞ்சியை தான் வீட்டுக்கே கூப்பிட்டு போயிட்டு நல்லா பார்த்துக்கிறாரு. அவளை ஒரு நல்ல ஸ்கூலில் கொண்டு போயிட்டு சேர்த்து விடணும்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. அட்மிஷன்லாம் கூட போட்டாச்சு. என்னதான் ஸ்கூலில் சேர போகிறோன்னு தெரிஞ்சாலும் குறிஞ்சி முகத்தில் சந்தோஷமே இல்லை. என்னாச்சுமா, நீ தான் ஸ்கூலுக்கு போறியே அப்படின்ற மாதிரி நம்ம கலெக்டர் கேட்க, இல்லை சார், நான் இங்கே இறங்கி வந்ததுக்கு காரணமே என்னுடைய படிப்புக்காக மட்டும் இல்லை, என் கிராமத்தில் இருக்க என்ன மாதிரி பசங்க எல்லாருக்கும் படிப்பறிவு போய் சேரணும், நான் மட்டும் படிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, என் கிராமத்தில் இருக்க எல்லாரும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி குறிஞ்சி கேட்க, இவ கேட்கறதுல எவ்வளோ பெரிய நியாயம் இருக்கிறத கலெக்டர் புரிஞ்சுக்கிறாரு. உடனடியாக குறிஞ்சியோட மலை கிராமத்தில் ஸ்கூல் கட்டுறதுக்கு ஏற்பாடுகள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து, சார், அந்த கிராமத்துக்கு சரியான போக்குவரத்து இல்லை, அப்படியே அந்த மக்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தாலும் யாரும் படிக்க முன் வர மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சாக்கு மேலே சாக்கு சொல்கிறாங்களே தவிர யாருமே ப்ராக்ரெசிவாக பேசல. சரி ஓகே, இவனுங்களால நம்மனா வேலைக்காகாது, நாமளே அந்த மலை கிராமத்துக்கு போய் பார்ப்போன்ற மாதிரி கலெக்டர் குறிஞ்சியை கூட்டிட்டு தான் டீமோட அவருடைய ஊரை நோக்கி போகிறாரு. அப்படி போகிற அந்த ஜேர்னியில் பல விஷயங்கள் குறிஞ்சி கலெக்டர் கற்றுக் கொடுக்குறா. போகிற வழியில் ஒரு மரம் முழுக்க நிறைய பழங்கள் இருக்குது. பசிக்குதுன்னு கலெக்டர் கூட இருந்த நபர் போயிட்டு பழம் பறிக்க போக, எட்டரை தூரத்தில் இருக்கக்கூடிய பழம் யானைக்கானது, மரத்தை சுற்றி மேலே இருக்கக்கூடிய பழம் பறவைகளுக்கானது, மரத்துக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய பழம் தான் நமக்கானது அப்படின்ற மாதிரி இயற்கையோட இயற்கையா அந்த மக்கள் எப்படி ஒரு வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றத குறிஞ்சி அழகா அவங்களுக்கு புரிய வைக்கிறா. அதுக்கப்புறம் கலெக்டரை கூப்பிட்டுட்டு அவளுடைய கிராமத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது போற வழியில இன்னொரு பெரியவர் 2 குழந்தைங்களை கூட்டிட்டு ரொம்ப மோசமான பாதை வழியா அந்த 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதுக்காக பசங்களை கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. இதை பார்த்த கலெக்டர், ஏன் நீங்க இந்த பாதையில போறீங்க, வேற பாதை இல்லையான்ற மாதிரி கேட்க, வேற ஒரு பாதை இருக்கு, ஆனா அந்த வழியா எங்களை யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்ல, வேற ஒரு நல்ல பாதை இருந்தும் அந்த வழியா உங்களை போக விட மாட்டேன்றாங்களா, வாங்க அது எந்த பாதைன்னு அப்படின்ற மாதிரி நம்ம கலெக்டரே போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா அது அந்த வெள்ளைக்காரங்க போதை மஷ்ரூம் விளைவிச்சிட்டு இருக்காங்களே அந்த ஒரு இடம். அதை சுற்றி ஃபுல்லாக வேலி போட்டு வச்சிருக்காங்க. அந்த வேலியை தாண்டி ஊர்க்காரங்க யாரும் போகக்கூடாதுன்ற மாதிரி மிரட்டி வச்சிருக்காங்க. காட்டுக்குள்ள பொது வழியில இப்படி ஒரு விஷயம் பண்றாங்களா, இனி இங்க இந்த மாதிரி வேலிகளே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி கலெக்டர் அந்த வேலிகளெல்லாம் பிடுங்கி போட்டு ஊர்க்காரங்களை அந்த வழியா போக சொல்றாரு. அதுக்கப்புறம் கடைசியா குறிஞ்சியை கூட்டிட்டு அவளுடைய கிராமத்துக்கு வந்து சேர்றாரு. அப்படியே அந்த கிராமத்துக்கு வந்தும் ஊர்க்காரங்க எல்லாரும் குறிஞ்சி வந்திருக்கிறத பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. என்னுடைய அப்பா அம்மா எங்க, நான் கலெக்டரை கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி குறிஞ்சி சந்தோஷத்தோடு சொல்ல, அப்போதான் ஊர்க்காரங்க அவங்க அப்பா அம்மா இறந்து போன செய்தியை சொல்கிறாங்க. அவ்வளோதான், அந்த இடத்துல குறிஞ்சி கண் கலங்கிட்டு நிற்க, அப்போ அங்கே நம்ம கலெக்டர் வந்து, நீ கவலைப்படாதம்மா குறிஞ்சி, உனக்கு அப்பாவா அம்மாவா எந்த உதவி வந்தாலும் நான் உனக்கு செய்கிறேன், உன் கிராமத்தில் நீ ஆசைப்பட்டபடியே
நான் உனக்கு ஸ்கூல் கழி தரேன் அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுத்துட்டு கிளம்புறாரு. ஆனால் இவரால் நினச்சபடி என்னதான் அந்த கிராமத்தில் ஸ்கூல் கட்டி கொடுத்தாலும் அந்த ஸ்கூலுக்கு எந்த ஒரு வாத்தியாரும் போகவே மாட்டேறாங்க. காரணம், கீழேந்து அந்த கிராமத்தை நோக்கி போகக்கூடிய அந்த வழி ரொம்ப கடுமையான பாதை, நிறைய மிருகங்கள் நடமாட்டம். ஸோ உயிருக்கே உத்தரவாதம் இல்லை. இப்படிப்பட்ட இடத்துல நாங்கள் எப்படி போயிட்டு வாத்தியார் வேலை பார்க்குதுன்ற மாதிரி ஒருத்தருமே அந்த வேலைக்கு வரமாட்டேறாங்க. நம்ம கலெக்டரும் எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு, ஒருத்தருமே வரல. வேற வழியே இல்லாமல் கடைசியாக அவர் ஒரு முடிவு பண்ணுறாரு. அதுதான் அவருடைய கலெக்டர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அந்த மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு வாத்தியாரா நம்ம ஹீரோவே கிளம்பி போறாரு. அப்படி போகும்போது அவருடைய வாய்ஸ் ஓவரில், என்னுடைய கெரியரை நான் வாத்தியாரா தான் ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் கலெக்டரான, இப்போ திரும்பவும் குறிஞ்சிக்காகவும் அவருடைய கிராமத்துக்காகவும் நான் வாத்தியாராகவே போகிறேன். அப்படி போகிறது மூலிமா அந்த கிராமத்துலேருந்து பல கலெக்டர்ஸை என்னால் உருவாக்க முடியும், அந்த நம்பிக்கையோடு தான் நான் அந்த கிராமத்துக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி கலெக்டர் வேலையவே தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம அருள்நிதி ஒரு வாத்தியாரா அந்த கிராமத்துக்கு போய் சேராரு. அதுக்கப்புறம் அந்த கிராம மக்களுக்கு ஒரு வாத்தியாரா அந்த குழந்தைகளுக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்குறாரு. அப்படியே சில வருஷங்கள் கழிச்சு குறிஞ்சிக்காக வாத்தியாரா மாறின நம்ம அருள்நிதி வயசாகி போய் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. அந்த மீட்டிங்கில் கலந்துக்க வந்திருக்கூடிய ஒரு லேடி கலெக்டர், அது வேற யாரும் இல்லைங்க, பழங்குடி இனத்திலிருந்து படிச்சே அவனு விடாப்பிடியா இருந்த குறிஞ்சி. எஸ், அவ தான் இன்னைக்கு கலெக்டரா அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வந்திருக்கா. கடைசியா நம்ம கலெக்டரும் குறிஞ்சியும் ஆசைப்பட்டபடி அவருடைய கிராமத்துக்கு கல்வி போய் சேர்ந்தாச்சுன்ற மாதிரி பாடத்தை முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த அருள்வான்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா, பாய்.